வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். தமிழக கடற்றொழிலாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தமிழக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர் கடற்கொள்ளையர் எனவும் குறித்த நபருடன் இணைந்து சிலர் கடந்த 10 ஆண்டுகளாக கடற்கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவும் பலாலி கடற்றொழிலாளர் கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த கடற்கொள்ளை கும்பலுக்கு எதிராக காவல்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடற்றொழிலாளர் கூட்டுறவுச் சங்கத்தின் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு பலாலி காவல்துறையினரிடம் தீர்மானம் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பலாலி பகுதியைச் சேர்ந்த நபரை தமிழக கடற்றொழிலாளர்கள் தமிழகத்திற்கு கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் பலாலி கடற்றொழிலாளர் கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவர் தமிழக கடற்றொழிலாளர்களால் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்ட நபர் கடற்றொழிலாளர் சமூகத்தைச் சேர்ந்தவராயினும் அவர் கடற்றொழிலில் ஈடுபடுவதை விட கடற்கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபடுபவர் எனவும் அவரால் பல உள்ளூர் தொழிலாளிகள் கடற்றொழில் உபகரணங்களை இழந்து பல லட்ச ரூபாய்கள் நஷ்டங்களை எதிர்கொண்டிருந்தனர் என்றும் சில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதனை அடுத்து தலைவருக்கு குறித்த நபரின் குடும்பத்தினரால் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் பலாலி கடற்றொழிலாளர் சங்க அவசர பொதுக்கூட்டம் நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பலாலியில் உள்ள கடற்றொழில் சமூகத்தைச் சேர்ந்த ஓரிரு குடும்பங்கள் கடற்றொழிலில் ஈடுபடாது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக கடற்றொழிலாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட நபர் சுமார் 10 ஆண்டு காலமாக கும்பலாகச் சேர்ந்து கடற்கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றார். அதற்கு அவரது குடும்பம் மற்றும் சில உறவினர்கள் ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார்கள். அவர்களால் உள்ளூர் கடற்றொழிலாளர்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வந்தனர். அவர்களுக்கு எதிராக பலாலி காவல் நிலையத்தில் பல முறைப்பாடுகள் உள்ளன. நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டும் உள்ளன. இவ்வாறான நிலையிலேயே சில காலமாக தமிழக கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து அவர்களின் கடற்றொழில் உபகரணங்களை கொள்ளையடித்து வந்துள்ளனர். அவ்வாறு இம்முறை கொள்ளையடிக்கச் சென்ற வேளையே ஒருவர் தமிழக கடற்றொழிலாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். இவ்வாறானவர்களால் இரு நாட்டு கடற்றொழிலாளர்கள் மத்தியில் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுவதுடன் இரு தரப்பினருக்கும் இடையிலான நல்லுறவுகளும் பாதிக்கப்படுகின்றன. நாட்டுக்கும் அபகீர்த்தி ஏற்படுகிறது. எனவே இவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துமாறு பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தீர்மானத்தின் பிரதியுடன் கடிதம் மூலம் கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரதிகளை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கடற்றொழில் நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் மற்றும் கிராம சேவையாளர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகமவில் நடைபெற்ற என்பிபி கொழும்பு மாவட்ட மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அரசு தலைவர் குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சில குற்றங்கள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த சம்பவங்களை முழுமையாக விசாரிக்க காலம் எடுக்கும், ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என உறுதியளித்தார். 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கிய வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் அரசு தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த அரசு தலைவராக திலித் ஜயவீரவே நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவார் என்று தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்தார். சர்வஜன அதிகார கட்சியின் மே தின பேரணியில் நேற்று 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கும் போது, நான் மஹிந்த ராஜபக்ஷவின் சீடர் என்பது அனைவருக்கும் தெரியும். மஹிந்த ராஜபக்ஷவிடம் காணப்பட்ட அதே தேசியவாத கொள்கைகள் இன்று திலித் ஜயவீரவிடம் மட்டுமே இருக்கின்றது. இந்த தேசியவாதத்தை மதிக்கின்ற ஒரு தலைவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தற்போது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இத்தகைய தேசியவாத தலைமை இல்லை.
அந்த தலைமைத்துவத்தை சர்வஜன அதிகார கட்சி மாத்திரமே கொண்டிருக்கிறது. மேலும் அடுத்ததாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சி சர்வஜன அதிகார அமைப்பாகும். அதன் மூலம் நாட்டின் அடுத்த அரசு தலைவராக திலித் ஜயவீர பதவியேற்பார் என்பதை இந்த மே தினத்தில் உறுதியாக கூறுகின்றேன். அத்துடன் வெற்றி பெற முடியாது என்றால் தான் இத்தகைய பணிகளில் கைகோர்க்கப் போவதில்லை என்றும் சொன்னார். தொழிற்சங்க பிரச்சினைகளை முன்வைப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடிக்கும் நிலைக்கு அரசாங்கம் மாற்றமடைந்துள்ளது. தொழிற்சங்கங்களின் தோள் மீது ஏறி அதிகாரத்தை கைப்பற்றி தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கும் வரலாற்றின் மோசமான அரசாங்கம் இதுவே என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது, தொழிற்சங்க வரலாற்றில் தொழிலாளர்களின் உரிமைகளை கண்டு கொள்ளாத அரசாக என்பிபி அரசு பதிவாகியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்தவுடன் தொழிலாளர்களை மிதித்து அளிக்கும் நிலைக்கு மாறியுள்ளனர். இந்த அரசாங்கத்திற்கு நாட்டின் தொழிலாளர்கள் சார்பாக பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று குறிப்பிட்டார். பிரித்தானியாவில் வசிக்கும் யூத சமூகங்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையை அந்த நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். வடக்கு லண்டனின் கோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை நடந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் யூத சமூகத்தைச் சேர்ந்த 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 45 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை டேசர் துப்பாக்கியை பயன்படுத்தி காவல்துறையினர் நிலைகுலையச் செய்து பின்னர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். யூத சமூகத்தினருக்கு எதிராக பிரித்தானியாவில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அரசு மீதான தங்களது அதிருப்தியை இஸ்ரேல் வெளிப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பிரித்தானியாவில் யூத சமூகங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வியாழக்கிழமை பேசிய பிரதமர், பிரித்தானியாவில் யூத சமூகங்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். சமீபத்திய நிகழ்வுகளால் அச்சத்தில் இருக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் தீவிரவாத போக்கை கட்டுப்படுத்த சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறையை பிரதமர் ஸ்டார்மர் முன்னெடுத்துள்ளார். அதன்படி யூத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாதத்தை பரப்பும் எந்தவொரு குழுவையும் அறக்கட்டளைகளையும் உடனடியாக மூடும் அதிகாரங்களை அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. வெளிநாடுகளில் இருந்து நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சக்திகளை ஒடுக்கவும் புதிய சட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யூத வெறுப்பு என்பது பழைய வெறுப்பு என்றும் அதை துடைத்தெறிய தொடர்ச்சியான நடவடிக்கை வேண்டுமென்றும் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். இறுதியில் மரியாதை, சகிப்புத்தன்மை மற்றும் கண்ணியம் ஆகிய விழுமியங்களை பாதுகாக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து பிரதமர் ஸ்டார்மர் தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். ஜெர்மனியில் இருந்து 5000 இராணுவ துருப்புக்களை திரும்பப் பெற அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்டுள்ள உறவு விரிசலை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து 5000 வீரர்களை அமெரிக்க இராணுவம் திரும்பப் பெற முடிவு செய்துள்ளது. ஐரோப்பாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவத்தின் பலத்தை குறைக்கப் போவதாக அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் ஜெர்மனியிடம் இருந்து போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தை ஜெர்மனி கையாண்ட விதமும் அமெரிக்கா ஜெர்மனி இடையே உறவு விரிசலை ஏற்படுத்தியிருந்தது. ஜெர்மனியில் இருந்து திரும்பும் இராணுவ வீரர்களின் ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு திரும்புவார்கள் என்றும் மற்ற வீரர்கள் பிற முக்கியமான மூலோபாய இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சமீபத்தில் ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் இருந்து அமெரிக்க துருப்புக்கள் திரும்பப் பெறப்படலாம் என்று ட்ரம்ப் சூசகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவை இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் மாலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.